ஏண்டா ஸ்டார்ட். வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. மேன்மக்கள் என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்றோம். மாட மாளிகைகளில், கோட்டை கொத்தளங்களில் கோடீஸ்வரர்கள் என்ற பெயரில் மன்னர்கள் என்ற வரிசையில் வாழ்பவர்கள் மேன்மக்களா? இந்த தேடலுக்கான ஒரு தெளிவான பயணம்தான் இன்றைய தினம் ஒரு நிகழ்ச்சி. தினம் ஒரு தகவல் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை நான் சந்திப்பதிலே என்றும் எனக்கு மகிழ்ச்சி. இரண்டு சிறு கதைகள் மூலம் இந்த நிகழ்ச்சியை நான் இன்று துவங்கி வைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். ஆம், அது இரவு மணி 10 தாண்டிவிட்டது. ஒரு இளைஞன் தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்காக காத்து நிற்கின்றான் பேருந்து நிலையத்தில். கடைசி பேருந்தும் போய்விட்டது என்ற தகவல் அவனுக்கு கிடைக்கிறது. வேறு வழி இல்லை, இனி ஆட்டோவில் தான் போயாக வேண்டும். பகலிலே 150, 200 என்று கேட்பவர்கள் இப்பொழுது நிச்சயமாக அதிகமான கட்டணங்கள், 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான கட்டணங்களை தான் சொல்வார்கள் என்று எண்ணுகிறான். வருகின்ற சில ஆட்டோக்களை மறித்து கேட்கின்றான். அவர்கள் சொல்லும் கட்டணத்தில் இவனுக்கு உடன்பாடு இல்லை. அவர்களை அனுப்பி வைத்து விடுகிறான். மணி 11 நெருங்கிவிட்டது. ஒரு முடிவு எடுக்கிறான். நேரமாகிவிட்டது. வீட்டில் அவனை காணும் என்று பதைத்து கொண்டிருப்பார்கள். இனி எந்த அளவிற்கு கட்டணம் கேட்டாலும் கொடுத்து பயணித்து தான் ஆக வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோ வருகிறது. இவன் கை காட்டுகிறான். ஆட்டோ நிற்கிறது. ஏறி அமர்கிறான். அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. அங்கே ஆட்டோ டிரைவர் இருக்கையிலே ஒரு 65 வயது கடந்த ஒரு முதியவர் அமர்ந்திருக்கின்றார். ஐயா, இங்கிருந்து இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், கட்டணம் எவ்வளவு என்று கேட்கின்றான். அவர் சொல்லுகின்றார், தம்பி, நான் மீட்டர் போடுகின்றேன். அந்த மீட்டர் காட்டும் தொகையை விட மேலும் கூடுதலாக நீங்கள் ஒரு 20 ரூபாய் மட்டும் சேர்த்து தந்தால் போதும், அதுதான் இந்த இரவு நேரத்திற்கான அதிக கட்டணம் என்னுடையது என்று சொல்கிறார். இவனுக்கோ ஒரு இன்ப அதிர்ச்சி. பகலிலே 150, 200 என்று கேட்கின்றார்கள். நிச்சயமாக மீட்டர் போட்டால் 60, 70 ரூபாய் தான் வரும் என்பது அவனுக்கும் நன்றாக தெரியும். சரி என்று சொல்லி ஏறி அமர்கின்றான். போகிற வழியிலே அவன் அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் பேச்சு கொடுக்கின்றான். அவர் சொல்லுகிறார், தம்பி, எனக்கு உன் வயதில் ஒரு மகன் இருக்கின்றான். அவன் தவமிருந்து பெற்ற மகன். எங்களுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் எங்களுடைய தேவைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து அவனை மிக சிறப்பாக வளர்த்தோம். சிறந்த கல்வியை வழங்கினோம். இன்றும் நல்லதொரு வேலை வாய்ப்பில் தான் இருக்கின்றான். அவனுக்கு தேடி தேடி அவன் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தோம். எல்லாம் சுமூகமாக தான் சென்று கொண்டிருந்தது. இந்த நிலையில் வீட்டிற்கு வாழ வந்த மருமகள் இவர்களுடன் இனி நாம் சேர்ந்து வாழ முடியாது, தனிக்குடித்தனம் போக வேண்டும் என்று அடம்பிடித்தால் தாய் தந்தையரை எப்படி விட்டு கொடுப்பது என்று மகன் பாச போராட்டத்திலே தத்தளித்துக் கொண்டிருந்தான். நானும் என் மனைவியும் தான் அவனை சமாதானம் செய்து, இனி இது எங்களுக்கான வாழ்க்கை, அதற்கான காலங்கள் ஓரளவு நெருங்கிவிட்டது. இனி நீ வாழ வேண்டிய காலம். நாங்கள் தவமிருந்து பெற்றெடுத்த மகன். உன்னை எந்த விதத்திலும் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. நீ உன் மனைவி விரும்பியது போல் பக்கத்தில் உள்ள நகரிலோ அல்லது எங்கோ வீடு அமைத்து இருந்து தங்கி உன் வேலையை நல்லபடியாக பார் என்று சொல்லி அனுப்பி வைத்தோம். இன்றும் அவன் வருவான், மனைவிக்கு தெரியாமல் எப்போதாவது. அதுதான் நாங்கள் அவனை சந்தித்துக் கொள்ள நேரமாக இருக்கும். செல்போனில் கூட அவனிடம் பேசுவது கிடையாது என்று சொல்லி தன் கதையை சொன்னார். அப்படி என்றால் நீங்கள் பகலில் ஓட்டலாமே, ஏன் இரவில் இந்த நேரத்தில் ஆட்டோ ஓட்டுகிறீர்கள் என்று கேட்டான். திடீரென்று என் மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது. அதனால் அவளை மருத்துவமனைக்கு அங்கும் இங்குமா அழைத்து செல்ல வேண்டியது இருக்கும். அது ஒரு நிலை. பகலிலே அவளுக்கு பயிற்சி தருவதற்காக பிசியோதெரபி பண்ணுவதற்காக மருத்துவர்கள் வருவார்கள். அவர்களுடன் கூட இருந்து ஒத்தாசை செய்ய வேண்டும். எனவே என்னால் பகலில் ஆட்டோ ஓட்டுவது என்பது இன்றைய சூழ்நிலையில் முடியாத ஒரு காரியம். இரவில் அவள் மாத்திரை கொடுத்து தூங்க வைத்த பின் வருவேன். அவளுக்கு துணையாக என் தூரத்து உறவு பெண்மணி ஒருவர், அவரும் 60 வயதை கடந்தவர் தான். அவருடைய வீட்டிலே இரவு தங்குவதற்கு சரியான வசதி இல்லை என்று சொன்னபோது, இங்கே என் மனைவிக்கு துணையாக இருக்க முடியுமா என்று கேட்டபோது அவர் மகிழ்ச்சியுடன் வந்து இருந்தார்.
இப்பொழுது அவர்தான் இரவு நேரங்களில் என் மனைவியை பார்த்துக் கொள்கிறார். நான் ஆட்டோ ஓட்டுகிறேன். அதிகபட்சமாக எனக்கு ஒரு நாள் 500 ரூபாய் கிடைத்தால் போதுமானது. எனக்கும் என் மனைவியின் மருத்துவ செலவுக்கும் போதுமானது தான். சில நேரங்களில் 300 ரூபாய்க்கும் கூட கிடைக்காது. அந்த நேரங்களிலும் நமக்கான இன்றைய அமைப்பு இப்படித்தான் என்று மனதை தேற்றிக் கொள்வேன் என்று அவர் சொன்னார். இவன் இறங்க வேண்டிய இடம் வந்தது. 100 ரூபாயை தூக்கி அவர் கையிலே கொடுத்தான். அவர் 60, 20, 80 அந்த இடத்திற்கான மீட்டர் காட்டிய கட்டணம் 60. இவர் மேற்கொண்டு கேட்டது 20. 60, 20, 80 ரூபாய் எடுத்துக்கொண்டு 20 ரூபாய் அவரிடம் திருப்பி கொடுத்தார். அப்போது அவன் சொன்னான், இல்லை ஐயா, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், நான் தெரிந்துதான் தந்தேன் என்று சொன்னான். இல்லை தம்பி, வேண்டாம், என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு நாளும் நான் செயல்பட மாட்டேன் என்று சொல்லி அவர் அந்த இளைஞனை வணங்கி சென்றார். இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்து, ஒரு பணக்கார இளைஞன் தன் மனைவி கைக்குழந்தையுடன் சுற்றுலா தலங்களுக்கு வருகின்றான். எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு இரவிலே ஒரு விலை உயர்ந்த நட்சத்திர விடுதியை தங்குகின்றான். நள்ளிரவில் அவனுடைய குழந்தை பசியால் அழுகிறது. இவன் அந்த குழந்தைக்காக பால் வாங்குவதற்கு அவர்கள் தங்கியிருக்கும் விடுதியில் உள்ள அந்த கேண்டீனுக்கு செல்கிறார்கள். அங்கே கேண்டீன் ஊழியர் சொல்கிறார், ஐயா, இங்கு பால் என்று தனியாக தருவதில்லை, ஆனாலும் நீங்கள் குழந்தைக்கு என்று சொல்லுகிறீர்கள், எனவே நான் காஃபிக்கு பதில் பால் தருகிறேன், ஆனால் ஒரு காஃபியின் விலை 200 ரூபாய், அது நீங்கள் தந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறான். இவனும் இந்த இளைஞனும் வேறு வழி இல்லாமல் சரி என்று சொல்லி 200 ரூபாயை கொடுக்கிறான். இவன் கொண்டு சென்ற பாத்திரத்தில் பாலை நிரப்பி தருகின்றார். மறுநாள் அவர்கள் மீண்டும் தங்களுடைய சுற்றி பார்க்கக்கூடிய அந்த பயணத்தை தொடர்கிறார்கள். ஒரு மலையடி கிராமத்திற்கு சென்று வருகிறார்கள். வருகின்ற வழியிலே குழந்தை பசியால் சத்தம் முடிக்கிறது. உடனே அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல உணவகங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நாம் அங்கே நிறுத்தி குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்கிறார். இவன் வருகின்ற வழியில் சிறிது தூரத்திலே ஒரு சாலை ஓரத்திலே ஒரு ஓலைப்பறை கடை இருக்கிறது. அந்த கடையிலே போய் இவன் வேறு வழி இல்லை, குழந்தை பசியால் அதிகமாக சத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. எனவே இவன் அங்கே அந்த கையில் உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு காரை விட்டு இறங்கிறான். அவன் மனைவி சொல்கிறாள், நாம் காரில் இறங்குகிறோம், எனவே நிச்சயமாக அந்த கடைக்காரர் நம்மிடம் அதிகமான தொகை தான் கேட்பார், பார்த்து விலைப்பட்டியலை பார்த்து பணம் கொடுங்கள் என்று எச்சரித்து அனுப்புகிறாள். இந்த இளைஞன் அந்த கடைக்காரரிடம் போகிறான். அந்த கடைக்காரர் இவனுடைய கையில் உள்ள குழந்தைக்கு பால் பாத்திரத்தை பார்த்தவுடன் அந்த பாட்டிலை பார்த்தவுடன் அந்த பாட்டிலை வாங்கி நன்றாக கழுவி வெந்நீர் விட்டு அலசி பால் ஓரளவுக்கு குழந்தை குடிக்கின்ற அளவிற்கு மிதமான சூட்டில் அந்த பாத்திரத்தில் நிரப்பி தருகின்றார். அப்பொழுது அந்த இளைஞன் கேட்கிறான், ஐயா, இதற்கு எவ்வளவு என்று. தம்பி, இங்கு பெரியவர்கள் வந்தால் கண்டிப்பாக நான் கட்டணம் வாங்கியிருப்பேன். இப்பொழுது நீங்களோ உங்களுடன் காரில் வந்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் ஒரு காஃபியோ இல்லை டீயோ சாப்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதற்குரிய கட்டணத்தை வாங்கியிருப்பேன். ஆனால் இது குழந்தைக்கு கொடுக்கின்ற எந்த ஒரு பொருளுக்கும் நான் காசு வாங்குவது இல்லை என்று சொல்லி அவன் அனுப்பி வைத்தார். அப்பொழுதுதான் இவனுக்கு தெரிந்தது, காசு பணங்களால் இந்த உலகம் நிறைந்திருக்கவில்லை என்று. தெரிந்து கொள்ளுங்கள், மனதால் உயர்ந்து நிற்பவர்களை மேன்மக்கள். இதைத்தான் ஔவை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே மிக அழகாக சொல்லி வைத்தார். சுட்டாலும் பால் சுவை மாறாது என்று, சுட்டாலும் சங்கு வெண்மை தரும் என்று. ஆம், மனிதர்கள் எங்கு நல்ல மனதோடு இருக்கின்றார்களோ அவர்களே மேன்மக்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி.